தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணியில் தொய்வு ஏற்பட்டதன் காரணமாக ஏற்கனவே சிவகங்கையில் பணியாளர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மேலும் 3 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். சிதம்பரம், விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? நிச்சயமாக பாலுவல், அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் நேற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக பணிகள் குறித்து, பணிகள் முடிந்தவை குறித்து, என்னென்ன பணிகள் தொய்வில் உள்ளது என்பதெல்லாம் ஆலோசனை செய்தார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் கொடுத்த புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதையும் ஆய்வு செய்தார். அப்போது திருப்பத்தூர் யூனியன் வட்டார வளர்ச்சி அதிகாரி சோமதாஸ் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க குறித்து கேள்வி கேட்டார். அதற்கு தவறான தகவலை அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சோமதாஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதே போல் ஒரு மைய பணியாளர் ஒருவரும் 2 சமையலர் ஒருவரும் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளனர். பாலவேல், நன்றி சிதம்பரம், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.